ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா 2 கிலோ போத்தரைச்சி ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, மீட்டில் உள்ள ப்ளட்டு, அந்த கெட்ட கொழுப்பு இது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். நம்ம மீட் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரோஸ்ட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சிஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, க்ளீன் பண்ணி எடுத்த மீட்டை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு மீட்டை ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் முழு பெப்பர், கருவேப்பிலை, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் கோகனட் ஆயில். அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப வைக்க விடாது, ஏன்னா நம்ம மீட்லேயே கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சிடலாம், அவ்வளோதான். அப்படி குக்கரில் மீட்டை மிக்ஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து இந்த குக்கரை அடுப்பு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 விசில் வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி மீட் உள்ளே வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் விறகடுப்பில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அடுப்பு ரெடி பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம வெளியில் ரோஸ்ட்டு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணி விட்டுட்டோம். சின்ன வெங்காயத்தில் தான் நம்ம இன்றைக்கி ரோஸ்ட் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அடுப்பில் பாத்திரம் சூடானோம், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோம், அதில் கொஞ்சம் கடுகு, பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி கரம் மசாலா, முழு கரம் மசாலா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தீயை கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து சின்ன வெங்காயம் எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவோம். அடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேக தக்கன உள்ள உப்பு போட்டுட்டு நம்ம அப்படியே வேக விட்டுடலாம் ஒரு 5 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கரெக்டாக வெந்து கொஞ்சம் பழுப்பு கலரில் வந்ததும் கொஞ்சம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வேக விட்டு எடுத்துடலாம். அப்படி இது கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா நம்ம எடுத்து கொஞ்சம் அதை சதைச்சி விட்டுட்டோன்னா அது நல்லா ஃபயரில் இருந்துச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அதே வந்துடும். அதை பயப்படணும் தேவையில்லை. அதுக்கு ஒரு தக்காளி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனோன்னா அடுத்து நம்ம மஞ்சள் பொடி ஐட்டங்களை சேர்த்துற வேண்டியதான். இப்போ நான் கொஞ்சம் எரிப்பு, நமக்கு மீட்டு பஃபலோ மீட்னால கொஞ்சம் எரிப்பு கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன். அடுத்து மீட் மசாலா பெப்பரை வந்து என்ன பண்ணிட்டோன்னா, பொடி வாங்காமல் முழு பெப்பர் நமக்கு இங்கே வீட்டிலே நெந்துச்சு. அந்த பெப்பரை கொஞ்சம் அதிகமாகட்டே முழு பெப்பராட்டே போட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட்டு வரதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி மசாலா கரெக்டாக வெந்ததும் நம்ம இறக்கி வச்சுருக்க பீஃபில் உள்ள தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியோடு அந்த இறைச்சியும் சேர்த்து அந்த மசாலாலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடியில் மசாலா அடியில் இருக்கிற நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பும் போட்டு நம்ம அப்படி ஒரு சிம்மில் அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஸ்லோ குக்கிங்னால் அப்படியே விட்டுலாம். தண்ணி வற்றி ரோஸ்ட் ஆகி வரதுக்கான உப்பு பார்த்து இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நமக்கு ஸ்லோ குக்கிங்கில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆனதுமே நம்ம பீஃப் நல்லா வற்றி வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம பீஃபை இறக்கி மூடி வச்சிடலாம். நம்ம பீஃப் ரெடி ஆகிடுச்சு, பீஃப் ரோஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஃப் ரோஸ்ட்டு கூட கொஞ்சம் கிழங்கு மசுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே.